ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இப்போ பாரிஜாத மலரை கிருஷ்ணர் சத்யபாமாவுக்காக கேட்டாரு. அந்த பாரிஜாத மரம் தானாவே வந்து இவரோட மடியில உட்காந்துக்கிடுச்சு. சின்னதா பூச்செடி மாதிரி, அவ்வளவு பெரிய மரம் பிரியத்தோட வந்துருச்சு. தானா எழுப்பி இவர் கைக்கு வந்துருச்சு. கருடன் மேல அன்னை சத்யபாமா, பூமி தேவியின் அம்சமான சத்யபாமையும் மடியில வச்சுக்கிட்டு இந்த கற்பக மரத்தையும் மடியில வச்சுக்கிட்டு பறந்துட்டாரு. கருடன் மேல பறந்துட்டாரு பகவான். இது நந்தவனத்துல அந்த காவலர்கள் எல்லாரும் ஓடி போய் பூலோகத்துல இருந்து வந்த கிருஷ்ணனும் சத்யபாமாவும் போகும்போது இங்கே கொண்டு போயிட்டாங்க மரத்தை, பாரிஜாத மரத்தை பூமிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு வந்து சொல்றாங்க. வந்து சொல்லத்தான் முடியுது, அவங்களால எதிர்க்கவோ தடுக்கவோ முடியலங்கிறதையும் சேர்த்து தான் சொல்றாங்க. இவனுக்கு ஆத்திரம், கோபம் இந்திரனுக்கு. பாரிஜாதத்தையே எடுத்து செல்லுகின்றாரே என்று இந்திரனுக்கு மிகுந்த கோபம் வந்துருச்சு. அவரது இந்திரன் தன்னுடைய மறுப்பையும் தரமாட்டேன்னு சொன்னதையும் மதிக்காம என்கிட்ட சொல்லாம எடுத்துட்டு போறது எப்படி இவர் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம். நம்ம கிரகங்கள்ல சந்திரன் இருக்கிறார். சந்திரன் வந்து எல்லாருடைய மனதுக்கும் அதிபதி. புலன்களுக்கு ரசபாவத்தை தர்றது சந்திரன் தான். அந்த சந்திரன் வந்து இந்த தெய்வீகமான இந்த கற்பக மரம், பாரிஜாத மரத்தினுடைய உரிமையில எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டார். இருந்துட்டு போகட்டும்னு சொல்லி இருந்தார். யாருக்கிட்ட? சசிகிட்ட, இந்திரன் கிட்ட சொர்க்கத்துல பாதுகாப்பா இருக்குதுனால பேசாம விட்டுருந்தாரு. ஆனா அது அவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம் இல்லை. சந்திரன் தனக்கு சொந்தமானது இது அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருப்பார் எப்பவுமே. ஏன்னா திருப்பார்கடலை கடையும் போது வெளியில வந்ததுதான் இது. திருப்பார்கடல்ல இருந்து வந்த அத்தனையுமே சந்திரனுக்கு தான் சொந்தமானது உண்மையிலேயே. ஆனா அவருக்கு சொந்தமானது யார் வச்சிருந்தாலும் வச்சிருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கிறாரு. இந்த பாரிஜாதம் வந்து என்னுடையது, திருப்பார்கடல்ல இருந்து தோன்றுச்சு. அது எப்படி தேவர்களுக்கு உரிமையானதாகும்? என்னுடைய சகோதரி, அதாவது சத்யபாமா பூமி தேவி, அவ என்னோட சகோதரி, அவளுடைய கணவன் இதை எடுத்துட்டு போனா அதனால என்ன தப்பு? தேவர்களுக்கு எப்படி உரிமையாகும் அப்படின்னு அவரு இதுல இவன் ஆத்திரப்படுறான். இவனுக்கு எதுக்கு கோவம் வருது? என் தங்கச்சி மாப்பிள்ள தானே எடுத்துட்டு போறாரு, அது என்னுடையது தானே, இவன் ஏன் ஆத்திரப்படுறான் அப்படின்னு சந்திரன் கோச்சிக்கிறார். திருப்பி சொல்ல போனா அத அவனுக்கே, கிருஷ்ணனுக்கே பரிசா கொடுக்கணும். கிருஷ்ணன் இங்க வந்து இந்திரனுடைய பேச்சை கேட்டு தேவர்களுக்கு தொல்லையா இருக்கக்கூடிய பௌமாசுரன், நரகாசுரன் எல்லாம் சம்காரம் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே திருப்பி வாங்கி கொடுத்துட்டு போறாரு. எப்படி வாங்கி கொடுத்துட்டு போறாரு? அவன் ரைவத மலைய எடுத்துட்டு வந்திருந்தான் பௌமாசுரன், அதாவது நரகாசுரன். அதை அவனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் அதை மீட்டு கொண்டு வந்து மலையை தேவர்களுக்கே கொடுத்துட்டாரு. கிருஷ்ணர் தான் திருப்பி கொடுத்தாரு. அதே மாதிரி கஷ்யப முனிவரும் அதிதியும் அவங்களுடைய பிள்ளைங்க தான் இவங்க எல்லாருமே. தேவர்களும் சரி, தைத்திய தானவ யட்ச ராட்சச அத்தனை பேருமே அவங்களுடைய பிள்ளைங்க தான். எல்லா பிள்ளைகளும் இப்போ பூமியில பிரஜாபதி அப்படிங்கிற பிரஜைகளின் பதியானவர்கள் யார்? கஷ்யபரும் அதிதியும். அவன் பௌமாசுரன் நரகாசுரன் தாயாலேயே கொல்லட்டும்னு சொல்றதுக்கு காரணம், அவன் அவ்வளவு சுயநலமாகவும் பேராசையாகவும் இருந்து அவன் மற்றவர்களுடைய உரிமையில் எல்லாத்தையுமே தலையிட்டான். அதனால இவர்கள் எல்லாம் தொல்லப்பட்டதுனால பகவான்கிட்ட வேண்டினாங்க. பகவான் வந்து உதவி செஞ்சுட்டு போறாரு. மானிட அவதாரமா பூமியில நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியில அவர் துவாரகை மன்னனா இருக்கிறார். பூமி தாயினுடைய அம்சமான சத்யபாமாவும் மகாலட்சுமியின் அம்சமான ருக்மிணியும் மற்றும் ராணிமார்களோட துணையா இவர் பூலோகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ கீதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க தர்மருடைய ஆட்சி நிம்மதியா நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி துவாரகையில கிருஷ்ணனுடைய ஆட்சி நிம்மதியா நடந்துட்டு இருக்கு. பூலோகத்துல எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. பூமி பாரத்தை வெகுவா குறைச்சாச்சு. எல்லா பிள்ளைகளுமே ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைங்க தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மனுனுடைய புத்திரர்கள் தான் பூமி புத்திரர்கள், அத்தனை பூமி பாலகர்கள். அதுல அவரவர் குணத்தினாலையும் தனக்கு கிடைச்ச அற்ப சுதந்திரத்தினாலையும் பல்வேறு விதமா கடவுளை தன் மனம் கற்பனைப்படி பல்வேறு விதமா
மனசுக்கு ஏத்த மாதிரி, உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் விதவிதமா வழிபட தொடங்கினது மனிதர்கள் தான். அதுல கடவுளை நம்பாதவனோட கடவுளை நம்புறவன் சேரக்கூடாது. கடவுளை நம்பாதவன் யாரு? அவனுக்கு நம்ப தெரியல. நம்பாதவன் ஒருத்தனுமே கிடையாது, நம்ப தெரியாதவன் தான் சொல்லணும். கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் அப்படிங்கிறதும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்னு சொல்றதுமே அபத்தம். கடவுள் பற்றிய நம்பிக்கை, கடவுளை பற்றி தெரிந்தவர்கள், கடவுளை பற்றி தெரியாதவர்கள், அப்படித்தான் சொல்லணும் உண்மையிலேயே. ஏன்னா ஆடு மாடு காக்கா குருவிகளுக்கு கடவுளை பற்றி தெரியாது. அதாவது விலங்குகள் எதுக்குமே தெரியாது. தாவரங்களோ எல்லா உயிர்களும், மனிதர் அல்லாத பிற உயிர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. அதே மாதிரி மற்ற உடல்கள்ல வாழ்ற உயிர்களை போலே மனித உடல் அல்லாத உடல்கள்ல வாழக்கூடிய மற்ற உயிர்களை போலவே மனித உடல்லையும் வாழ்றவனும் அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தான்னா, அதாவது தன்னுடைய ஆகார நித்திர பய மைதுனம், உண்ணுதல் உறங்குதல் உறவு கொள்ளுதல் தற்காத்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த 4 பொது இலக்கணப்படி வாழ்ந்துட்டு இருந்தான்னா அவனும் மற்ற உயிர்களை போலதான். மனித உடல் கிடைத்ததனுடைய பயனை அவன் புரிந்து கொள்ளவில்லை, அவனுக்கு தெரியாது. ஆனாலும் கடவுளை தெரிஞ்சவனுங்க மனித உடல் அல்லாத பிற உடல்கள்ல வசிக்கக்கூடிய எந்த உயிர்களையுமே கடவுளோட சம்பந்தப்படுத்தியே வாழுவான். நம்மெல்லாம் நாயை கூட பைரவருடைய வாகனம்னு சொல்றோம். அதே மாதிரி ஆடு செவ்வாயினுடையது, பசுவா லக்ஷ்மி கடாட்சம், கோமியம் சாணம் பால் அத்தனையுமே நெய் எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம், அவ்வளவு புனிதமா மதிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு சாதாரண பாச்சாப்பள்ளி கொண்டு நமக்கு ஒருமே கவுளி சத்தம்னு சொல்லி நல்ல சகுனம்னு நினைக்கிறோமே, கழுத கத்துனா கூட தான் நல்ல சகுனம்னு நினைக்கிறோமே, இப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இது ஒரு வகை. ஆனா எதையுமே கடவுளை தெரியாதவன் எதை வேணாலும் திம்பான், எப்படி வேணாலும் வாழுவான். அவனுக்கு பச்சதுன்னா அவனுடைய தேகமும் அவனுடைய புலன்களும் தான் முக்கியம். இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய உடல் தேவைகளுக்காக யாருடைய மன உணர்வையும் புரிஞ்சிக்காம, வெக்கம் மானம் ரோசம் எதுவுமே இல்லாம, ஒரு கோபம் எதுவுமே இல்லாம, வெறும் சீற்றத்தோடையும் தன் சுகபோகத்துல மட்டுமே தேவைக்கு அதிகமா கூட்டி சுமந்து வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறது தான் பகவானுடைய வேலை. அதான் பராமரிக்கிறார் ரோக பரிபாலனம் அப்படிங்கிறதுல. இதுல விதவிதமா கடவுளை நம்புறவங்களை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் எப்படி நம்பினாலும் கடவுள் கடவுள் தான். அவர் தன்னுடைய அம்சமா இருக்கக்கூடிய எந்த ஒரு சர்வேஸ்வரன் சர்வ ஈஸ்வரன் அவருடைய அம்சத்துல பல இருக்காரு. அப்போ வந்து இவ்வளவு தூரம் உனக்கு தொல்லையாய் இருந்த அசுரர்களை உன் தாய் அதிதி தேவியினுடைய குண்டலங்களை கவர்ந்துட்டு போயிருந்தான். அதை கவர்ந்து கொண்டு போய் அவனுடைய பூமாதேவிக்கு கொடுத்திருந்தான் அம்மா கிட்ட. பூமி பிராட்டி இவனை வராகமா இருக்கும்போது பகவான் வராக ரூபம் எடுத்து பூமியை காப்பாற்றுறதுக்கு வந்திருந்த சமயத்துல அவர் பூமாதேவிய கட்டி அணைச்சு தூக்கிட்டு வந்த பொழுதுலதான் உருவானவன் இவன். அவன் பூமி தாய்க்கு பிள்ளையா இருந்ததுனால அந்த பூமி அசுரன் நரகாசுரன் அவன் பயத்தினாலேயே தாயினுடைய பயம் அந்த அசுர குணத்தையே பார்த்து அவன் மிரண்டு போய் இருந்த சமயத்துல இவன் தோன்றதுனால இவனுடைய ஜனனமும் அசுர ஜனனமாவே ஆயிப்போச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை விட்டுட்டு முக்தி அடையணும் மோட்சம் அடையணும்னு விரதம் தவம் இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு எதிரி. அவனுடைய மனோபாவம் அப்படித்தான். எங்க அம்மா கிட்ட சௌக்கியமா வாழ்றதுக்கு வழி கிடைச்சும் இங்க அதை விட்டுட்டு போகணும்னு சொல்லி வெறுக்கிறானுங்க முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி பூமியை விட்டுட்டு போறவனை பூரா அவன் அடிப்பான் கொல்லுவான். அதுக்கு வேலையெல்லாம் செய்யறது, இப்போ யாக யஜ்யம் பண்றது, இந்த பிறப்பிறப்பு விடுதலைன்னு நம்ம விரும்புறத பக்தர்கள் விரும்புறத எதையுமே அவன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கோபம், அம்மா விட்டுட்டு போடுங்க நல்லா தானே இருக்க, இங்க உனக்கு என்ன குறை, பூமியை விட்டு போகணும்ன்ற அப்படின்னு சொல்லி அடிப்பான். அப்போ யட்சர்கள் யாகம் பண்றவங்க, தானவர்கள் தானம் பண்றவங்க, சித்தர்கள் இந்த பூமியில இருந்து எல்லா வளங்களையும் அனுபவிச்சு
உடலை உகுத்துட்டு முக்தி நிலைக்கு போக விரும்புகிற முக்தர்கள் முனிவர்கள் யாரையுமே அவனுக்கு பிடிக்காது. பூமிக்கு எதிரியா என்னப்பா, எங்க அம்மாவுக்கு விரோதமா இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற அதே நரகாசுரன் கிருஷ்ணர் அன்னமோ அழிச்சிட்டாரு, அன்னைக்கு அழிச்சிட்டாரு. அப்பப்போ அவர் அப்படித்தான். ஒரு ஜீவனுக்கு அழிவே கிடையாது. அந்த ஜீவன் அந்த இருக்கிற உடலை காலி பண்றாரு அந்த செய்கையை மாத்துறதுக்காக. ஆனா நரகாசுரன் இப்ப இருக்கத்தான் செய்யறான். இப்ப அவன் பூமியில இருக்கிறவங்க மேல என்ன கோபத்துல இருக்கிறான், பூமியை விட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கோவப்பட்டான். இன்னைக்கு விட்டு ஒழுங்கா பூமியை விட்டு போயிருங்கன்னு கோவப்படுறான். ஏன்? அன்னைக்கு இருந்தவன் பூமிய மரியாதையா வணங்கி தன் வாழ்க்கையை சரியா ஒழுக்கமா நேர்மையா வாழ்ந்துட்டு பூமியை வளப்படுத்திட்டு நீ சௌக்கியமா இருமா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு அப்படி மரியாதையா போனான். அதனால போகாதீங்கடா இருங்கடான்னா. இன்னைக்கு இருக்கிறவன் பூமியை மதிக்கிறதே இல்லை. அப்போ பூமியினுடைய வளத்தை சிதைக்கிறது தான் வேலை. அப்போ இவன் நரகாசுரன் என்ன செய்வான், இப்போ எங்க அம்மா இந்த பாடுபடுத்துறீங்க போங்கடான்னு சொல்லி விரட்டுறான். பூமியில ஒருத்தனையும் வாழ விட மாட்டேங்க. இன்னைக்கு பகவான் நரகாசுரனை அழிக்க மாட்டேங்காரு. ஏன்னா அவர் செய்யற வேலையை நரகாசுரனை செய்யறான், இருந்துட்டு போறான் அப்படின்றாரு. இப்ப நரகாசுரனை என்னைக்கோ கிருஷ்ணர் சம்ஹாரம் பண்ணாரு அப்படின்னு விழா கொண்டாடுறோம். அன்னைக்கு தான் நரகாசுரனை நம்ம பிறக்க வைக்கிறோம். அவனை அழிச்சாருன்னு சொல்லி விழா கொண்டாடுறோம் தீபாவளின்னு. அன்னைக்கு தீபங்களால கிருஷ்ணனை வழிபடும் போது கிருஷ்ணர் பேசாம இருக்காரு, நரகாசுரனை வரவழைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு புள்ளதானே அவன். அவருக்கும் பூமி பிராட்டிக்கும் பிறந்த, வராகமூர்த்திக்கும் பூமி பிராட்டிக்கும் பிறந்த பையன் தானே. இதே கிருஷ்ணர் தானே அதிதிக்கும் பிள்ளையா பிறந்தாரு வாமன அவதாரமா. எத்தனை ஜென்மம் எடுத்தானே. நான் உன் பிள்ளைன்னா நான் உன் பிள்ளைதான். நீ ஒரு சமயத்துல என் பிள்ளையா இருக்கிற, ஒரு சமயத்துல எனக்கு அம்மாவா இருக்கிற, ஒரு சமயத்துல என் மகளா இருக்கிற, என் மகனா இருக்கிறீங்க அப்படிங்கிறது சுத்தி வந்துகிட்டு தானே இருக்கு. அவைவே குணத்துப்படி எதெல்லாம் திங்கிறோமோ அதெல்லாம் திங்கிறதுக்கு பழையபடி நாமளும் நம்ம உடம்ப கொடுக்க வேண்டியதான் இருக்கு. இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆகார சுத்தி அடிப்படைங்கிறத மாற்றவே முடியாது. அந்த நியமனப்படி எப்படிடா பிறக்கிறோம் அப்படின்னா, எல்லா உயிரும் ஒரே தாயினுடைய பிள்ளைகள் தான். பல்வேறு உடல்கள்ல இருக்கும். ஒரு குடும்பத்துல இப்போ தாயும் தகப்பனும் ஒரே தாய் ஒரே தகப்பன் தான். அவனுடைய மூத்த மகன் ஒரு மாதிரி இருக்கான், ரெண்டாவது மகன் ஒரு மாதிரி இருக்கான், மூணாவது மகளா இருந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்? ஜனிச்ச நேரம் ஒவ்வொரு தடவையும் அவங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் எந்த மாதிரியான ஸ்திதி, எந்த மாதிரியான குணம், எந்த மாதிரியான உணர்வு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான குணத்தையும் ஸ்திதியவும் அந்த பிள்ளைங்க அடையுதுங்க. ஆனாலும் அது முந்தின ஜென்மத்துல எப்போ யாரு தாய் தகப்பனா இருந்தாங்கன்னா, யார் வேணாலும் நமக்கு தாய் தகப்பனா இருக்கலாம். நமக்கு தாயின் தகப்பனமா இருந்தவன் நாயா பேயா ஆடா மாடா காக்கா குருவியா கூட இருக்கலாம், காட்டுல சிங்கம் புலியா கூட இருக்கலாம், மரம் மட்டையா கூட இருக்கலாம். நம்ம பிழைக்கிற லட்சணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பிறவியை அடைஞ்சிருப்பாங்க. நாம எந்த அளவுக்கு விஷய ஞானத்துல தெளிவாகவும் திருப்தியாகவும் இறை விஞ்ஞானத்தை புரிஞ்சு நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு நல்ல பிறவியில நல்ல சௌகரியமான இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி நாம நமது வாரிசுகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நீங்க இப்ப பிள்ளைங்க, நீங்க பெரிய ஆளாகி இன்னும் பிள்ளைகளா தோன்றினா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி வாழ்க்கையை அதுகளுக்கு அறிமுகப்படுத்திட்டு போறீங்களோ அந்த மாதிரியான தன்மையில தான் அவங்க வாழுவாங்க. அவங்க வாழ்ற தன்மையில தான் நீங்க வாழுவீங்க. ஆக மொத்தத்துல இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, நல்லவன் கெட்டவங்கிறது தான். நல்ல குணமும் கெட்ட குணமும் கூட நிரந்தரமா இருக்கிறது இல்லை. நல்லவங்க கிட்ட கெட்ட குணம் வரும், கெட்டவங்க கிட்ட நல்ல குணம் வரும். எப்ப எந்த குணம் எப்படி மாறுது இல்லை. தான் தனது, எனக்குத்தான், என்னுடையதுதான் அப்படின்னு அனுபவிக்கும் போது அவன் மற்றவர்களுக்கு தொல்லையா இருக்கிறான். எல்லாருக்கும் உள்ளதுதான் எனக்கும் அப்படின்னு இருக்கும்போது அவன் யாருக்கும் இனிமையானவனா இருக்கிறான். இவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரியான குணத்தையும் அந்த மாதிரியான வாழ்க்கையும் தரக்கூடியவர்கள் பூமிக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே தோன்றக்கூடிய அத்தனை ஜீவர்களுக்கும், கோடானு கோடி ஜீவனுக்கும், உடல் எடுத்து வாழ்ற அத்தனை உயிர்களுக்கும், மரம் மட்டை செடி கொடியிலிருந்து எல்லா உயிர்களுக்குமே நிர்வாகத்துக்கு தொடர்பு உள்ள ஆற்றல் உள்ள சக்திகள் என்னன்னா இந்த நவக்கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் தான். அதனுடைய ஆகர்ஷணத்துல தான் பூமியினுடைய உயிர்களின் தோற்றம், வாழ்க்கை முறை, இங்க இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை, ஜனன மரண அத்தனை சுழற்சியுமே நிர்வாகம் பண்றது அவங்க தான். அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று நிர்வாகம் பண்ணல. உண்மையிலேயே ஒவ்வொரு ஜீவனுடைய ஃபைல் அதுல என்ன இருக்கோ
அவங்களுடைய கர்ம வினைப்படி, அவங்களுடைய குணத்தின்படி, அவங்க அனுபவிக்க விரும்புகிற செயல்களோட விளைவுகள் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க விநியோகம் பண்றாங்க, வாழ்க்கையை அமைச்சு தர்றாங்க. காலதேவனாகட்டும், 9 கிரகங்களாகட்டும், அவங்க இஷ்டத்துக்கெல்லாம். இப்ப சனீஸ்வரன் வர்றாரு, கேது பாக்குறாரு, ராகு பாக்குறாருன்னா உன்னைய எப்படி நான் பார்க்குறேனோ அப்படித்தான் நான் பார்ப்பேன். உன்னுடைய ஆசிரியர் எப்படி பார்ப்பாங்களோ அப்படித்தான் அவங்க பார்ப்பாங்க. உன்னுடைய தோழிமார்கள் உன்னை எப்படி பார்ப்பாங்களோ அப்படித்தான் அவங்க பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் எல்லாரும் பார்க்கறது உன்னையத்தான். அதே மாதிரி தான் உன்னைய பார்க்குற மாதிரியே உன்னுடைய தோழிகளோ, உன்னுடைய தகப்பனமார்களோ, உன் ஆசிரியர்களோ, உன்னுடைய குருவோ உன்னைய பார்க்குற மாதிரியே மற்றவங்களையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்கள எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் பார்ப்பாங்க. இந்த வித்தியாசம் புரியுது இல்ல? இதே மாதிரி தான் கிளாஸ்ல உன்னோட டீச்சர் உன்னை எப்படி பார்ப்பாங்க, நீ சயின்ஸ்ல நல்லா மார்க் வாங்குற பார்க்குறாங்க நல்ல விதமா. ஆங்கில ஆசிரியை வந்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்க உங்களை? நீ ஆங்கிலத்தில் சரியாவே மார்க் வாங்க மாட்டேங்க, உன்னை பார்த்தாலே அவங்களுக்கு கோபம் வருது. ஏன்னா எத்தனை தடவை கிராமர் சொல்லி கொடுத்தாலும் ஒன்றும் புரிஞ்சு தொலை மாட்டேங்க இவளுக்கு அப்படின்னு சொல்லி கோபம் வருது. உடனே பார்க்குற மாதிரியே அதே மாதிரி ஆங்கில புலமை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த ஆசிரியை எப்படி பார்ப்பா? உடனே பார்க்குற மாதிரி அவங்கள பார்ப்பாங்க? பார்க்க மாட்டாங்க. அப்போ சனி பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு அப்படின்னா எப்படி பார்க்குறாரு? அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஸ்திதிக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்குறாரு. அவங்க பார்க்கறதுனால தான் நம்ம ஒன்றும் கெட்டு போகலை, நம்ம ஒன்றும் நல்லா வாழலை. நம்ம எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இப்போ இந்திரன் கிருஷ்ணன் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டான். அவன் தான் சொன்னான் எல்லாருக்கும் தொல்லையா இருக்கிறான் அப்படின்னு. நமது தாய் ரொம்ப வேதனையில் இருக்கான்னு சொன்னான். என்னடா வேதனை அப்படின்னு இவன் கேட்டான். கிருஷ்ணன் வந்திருக்கும் போது என்ன வேதனைன்னு கேட்டான். இந்த மாதிரி யார் அப்படி அம்மாவுக்கு தொந்தரவு கொடுத்துருதுன்னு. அம்மான்னு யாரை சொல்றாரு கிருஷ்ணரு? அதிதியை சொல்றாரு. இப்போ ஏன்னா அதிதியோட மூத்த மகன் தான் இந்திரன். தேவர்கள் அத்தனை பேருமே. இவர் அதே அதிதிக்கு வாமனரா பிறந்தாரு. அதனால அவங்கள சகோதரரா ஏத்துக்கிட்டாரு. அது ஒரு ஜென்மம். அதனால இப்ப நம்ம அம்மா அப்படின்னு சொல்றாரு. அம்மாவுக்கு யாரா தொல்லை கொடுத்தது? அதை என்னால ஏத்துக்க முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. என்ன விஷயம் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அவன் சொல்றான், இந்த உன் மகன் தான் அப்படிங்க. என் மகன் தான் அப்படின்னோடனே இதை நம்ம ஏற்கனவே சொன்னேன். என் மகன்னா யாருன்னா இவன் தான், நரகாசுரன், போமாசுரன் தான். அவன் அம்மாவுடைய குண்டலத்தெல்லாம் அபகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். அதிதியினுடைய பிள்ளையா பிறந்திருக்கும் போது வாமனரா இவர் பிறந்ததுனால இந்திரனுடைய தாயாக இருந்தாலும் தன்னுடைய தாயை போல, ஏன்னா இவர் அந்த தாய்க்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நானே தோன்றுகிறேன்னு சொல்லித்தான் இவர் பிறந்தாரு. அதனால அவருக்கு தெரியும் அம்மா தான் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு மரியாதை செய்யணுங்கிறதுக்காக இவர் தன்னுடைய மகனா பிறந்தவனைய அவனுடைய தாய் சொன்ன பேச்சை கேட்டு கொன்னுட்டாரு. அவன் சம்ஹாரம் பண்ணது யாருக்காக? அவன் தொல்லைக்காகத்தான் அவன் துன்புறுத்தப்பட்டான். மற்றவங்களை துன்புறுத்தனால அவன் துன்புறுத்தப்பட்டான், பகவானால் தண்டிக்கப்பட்டான். சரி, ஆனா தொல்லையிலிருந்து விடுபட்டவே இந்திரன், அவனுக்கு அவனுடைய தோழர்களுக்கு இவர் வர்ணன்ட்ட இருந்து கொடையை பிடுங்கி இருந்தான், அதை திருப்பி கொடுத்தாரு. ரைவத மலையை திருப்பி கொடுத்தாரு. அம்மா கிட்ட குண்டலத்தை கொண்டு போய் கொடுத்தாரு. அம்மா அதிதி அதை வாங்கிட்டு ரொம்ப பிரியமா சத்தியபாமாவை தன் பிள்ளையா இருந்தாலும் தவறு பண்ணதுக்காக தண்டிக்கிற துணிச்சல் உள்ள தாய்ங்கிறதுனால தன்னுடைய மருமகளை ரொம்ப பிரியமா கூப்பிட்டு தன்னோட மடியில உட்கார வச்சுக்கிட்டா. அவ கிருஷ்ணகிட்ட இருந்து அந்த தன்னுடைய பேரன் கவர்ந்துட்டு போன அந்த குண்டலத்தை, காது குண்டலத்தை தான் மகனான கிருஷ்ணகிட்ட இருந்து வாங்கி தான் மருமகளுக்கு கொடுக்கலாம்னு தான் அதிதி ஆசைப்பட்டு கை நீட்டுறா. கிருஷ்ணன் கொடுக்க மாட்டேங்க, அது உனக்கு தாமா சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் போட்டுக்கணும்னு தன் மனைவி கொடுக்காம அம்மாவுடைய காதுல தன் கைகளாலேயே மாட்டி விடுறாரு. அவன் யாரு உண்மையிலே? அதிதி இந்திரனுடைய தாய். இவருக்கும் தாய் தான், ஆனாலும் மூத்த மகன், அந்த மகனுடைய பேச்சை கேட்டுதான் தாய்க்கு இதை செஞ்சார். இதுக்கு நன்றி விசுவாசமா இருக்க வேண்டாமா இந்திரன்? சரி, அவன் வீட்டுக்காரி தான் கூட்டு போனால சசி தேவி, அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போனவ. உபசரிக்கும் போது அவ எவ்வளவு பெருமையா தற்பெருமையோட உபசரிச்சா. அவ நேரடியா உபசரிக்காம வேலைக்காரங்களை விட்டு உபசரிக்க வச்சா. அவளுடைய பெருமையை காட்டுறதுக்கு, தேவலோகத்தினுடைய அந்தஸ்தை பாரு அப்படின்னு யாருக்கு காட்டுறா? பூமியில இருக்கக்கூடியவங்கிறதுக்காக பூமாதேவி அம்சமா இருந்தாலும் அவ மானிட பெண்ணாவே மதிச்சு தன்னை தேவலோகத்து
ராணிங்கிற நினப்புல அவ சத்தியபாமாவை உபசரிச்சா. அப்ப கூட சத்தியபாமா அதை பத்தி பொருட்படுத்தலை. ஒன்றும் சொல்லாம அவங்க வாட்டுக்கு சரி சந்தோஷம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஒன்றும் குறை சொல்லலை. அவ தேவர்களுக்கு உரிய நிலையில அவ இருக்கிறா. அவ அந்த மாதிரி தான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்தியபாமா, ஏன்னா தெய்வம் அவங்க, அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப கூட பாரிஜாத மலரை சத்தியபாமாவுக்கு வேலைக்கார பொண்ணு அலங்கரிக்கிறதா சிகை முடிஞ்சு தலை முடிச்சு சூட போகும்போது சசி மாதாஜி சொல்றா, சசி தேவி என்ன சொல்றா, மானிட பெண்ணுக்கு தேவலோகத்து பொருள்களால் அலங்காரம் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது, அதனுடைய அருமை அவங்களுக்கு தெரியாதுங்கிறது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு தேவலோக பணிப்பெண்ணை அவர் கோவிச்சுக்கிறா. இது எப்படி இருக்கும் சத்தியபாமாக்கு? வேற ஒருத்தியா இருந்தா நடக்கிறதே வேற. இவ பொறுமையா சிரிச்சுக்கிட்டு பேசாம வந்துருச்சு. இவங்க இப்படி போகும்போது தான் பாரிஜாதத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே எனக்கு தாரேன்னு சொன்னீங்க, இப்போ எல்லாம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க உபசரிப்பை ஏற்ற உடனே பேசாமல் வந்துட்டீங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்கும்போது, நீ எது கோச்சிக்கிற, இப்போ வேணும்னா வந்துட்டு போகுது அப்படின்னு இவர் கூப்பிட்டாரு. பாரிஜாதம் வந்து உக்காந்துருச்சு, இவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவன் ஆட்சேபிக்கும் போது எப்படி அவங்க எடுத்துட்டு போகலான்னு சொல்லும்போது சந்திரன் சத்தம் போடுறாரு, ஏன்டா அது எனக்கு தான் சொந்தம், என்னமோ ஒண்ணுதான் எடுத்துட்டு போற மாதிரி சொல்ற, அது என் தங்கச்சி புருஷன் தான் கொண்டு போறான், வேணும்னா அவனுக்கே அன்பளிப்பா கொடுத்துருக்கணும். நீ இப்போ நன்றி கெட்டத்தனமா அவன் உனக்கு எவ்வளவு செஞ்சிருந்தாலும் நன்றி கெட்டத்தனமா இப்ப உன்னுடையதுன்னு உரிமை பாராட்டுற அப்படின்னு சந்திரன் கோச்சிக்கிறாரு. கிருஷ்ணனை வரவேற்கிறதுக்காக கூடிய சபை இப்ப என்ன ஆயிடுச்சு, தேவேந்திரனுடைய மந்திர ஆலோசனை, அதாவது யுத்தத்துக்கான திட்டம் போடுற சபையா மாறிடுச்சு. ஏன்னா கிருஷ்ணன் பாரிஜாதத்தை எடுத்துட்டு போறாருன்னு பழி சுமத்துறான். இப்படி அவனுடைய சங்கல்பம் மாறின உடனேயே கிருஷ்ணனுக்கு எதிராக இருக்கிறவன் தேவராஜனா இந்திரனாக இருந்தாலும் கூட மூ உலகத்திலையும் அவனுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக்கணும், அவனுக்கே புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் மும்மரமா எந்திக்கிறாங்க. முதல்ல சந்திரன் தான் எழுந்திருக்கிறார். போகும்போது அவர் எந்திரிச்சு, இவன் என்ன கிருஷ்ணனுக்கு எதிராக இவன் புறப்படுறான், அப்படி கிருஷ்ணனை வரவேற்கிறதுக்காக நம்மளை எல்லாம் கூப்பிட்டு இந்த சபையை கிருஷ்ணனுக்கு விரோதமான சபையா இவன் மாத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசு மாறி போச்சு. என்ன தேவர்கள் நன்றி கெட்டத்தனமா உட்காந்து கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்க, எந்திரா வாடாமாவனே அப்படின்னு சந்திரன் புதனை கூப்பிடுறாரு. புதனை தன்னோடையே கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் இந்த மானை பார்த்து, நீ இந்த புத்தி பிசைய தேவர்களோட சபையில ஏன் உட்காந்துருக்க, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி அரட்டிட்டாரு. புதன் பேசாம அப்பா பேச்ச கேட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. சந்திரன் போகும்போது சொல்லிட்டு போறாரு, யார ரமாவின் காரணமா தன்னோட சகோதரியின் கணவன் சொல்றாரோ, சந்திரன் ரமானா லக்ஷ்மி பூமாதேவி சத்தியபாமா, அவளை தன்னோட சகோதரின்னு சொல்றாரு. சந்திரன் சொல்றாரு, சகோதரியோட கணவன் கிருஷ்ணன் சொல்றாரு. அந்த கிருஷ்ணன் என் யமுனா, என் காளிந்தியினுடைய கணவன். அப்போ கிருஷ்ணன் எனக்கும் தான் சொந்தக்காரன், எனக்கும் தான் மச்சான், சந்திரனுக்கு மட்டும் இல்ல, நானும் அவன் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாருடைய உதவியுமே தேவையில்லை என் கிருஷ்ணனுக்கு. அப்படி ஒரு தேவை வந்துச்சுன்னா நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யமராஜன் தன்னுடைய காலதண்டத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். யமுனாவுடைய அண்ணன் இல்ல யமதர்மன், ஏன் மச்சானுக்கு நான் அவனும் கிளம்பிட்டான். அடுத்து ஒருத்தர் எந்திக்கிறார் வேகமா, நம்ம சனி பகவான். நெருப்பு கண்ணோட எரிச்சிடுற மாதிரி பார்க்கிறாரு இந்திரனை. பார்த்து தன்னோட காக வாகனத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. இவரு யமுனை எனக்கும் சகோதரி தான், நானும் கிருஷ்ணன் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டாரு. அப்போ நான் என் கண்ணால உன்னை நான் எரிக்காம விடுறேன் பாரு, அதுதான் நான் உனக்கு போடுற பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சூரிய பகவானுக்கு சந்தோஷம். என் மகன் எப்பவுமே குரூரமானவனுங்களுக்கு தான் உதவி செய்வான், போக்கிரிக்கும் ரவுடிக்கும் பொறுக்கிக்கும் தான் உதவி செய்வான். இன்னைக்கு அவன் கிருஷ்ணனுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டான். ஏன்னா அப்பையும் கூடயும் பேச மாட்டான் சனீஸ்வரன். ஏன்னா அப்பனாலதான் அவர் கருகி போயிட்டார். ஆசையா அப்பான்னு கட்டி பிடிக்க போனா அவன் வழக்கம் போல சூரியனை கொளுத்தி விட்டான். அதனால பிள்ளைக்கு அப்பனுக்கும் ஆகாதுன்னு இல்லை, அப்பா கிட்ட போனா ஏற்கனவே கருகி வச்சிருக்கிறாரு நம்மளை, இன்னும் இப்போ பக்கத்துல எதுக்கு நெருங்கணும்ட்டு இவர் ஒட்ட மாட்டாரு. ஆனாலும் சூரியனுக்கு தான் புள்ள மேல அவ்வளவு வாஞ்சை எப்பவுமே இருக்கும். அதனால சனீஸ்வரனை வணங்கினா சூரிய பகவான் சந்தோஷப்படுவார், சூரிய பகவானை வணங்கினா சனீஸ்வரன் சந்தோஷப்படுவார்.
சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டமே இருக்கிற கிரகங்கள்லயே. அவரு எனக்கும் யமுனா தங்கச்சி தான், அவளுடைய கணவனான கிருஷ்ணன் எனக்கும் தான் சொந்தம், எல்லாரும் போற மாதிரி இவரும் எந்திரிச்சு கிளம்பின உடனே சூரிய பகவானுக்கு சந்தோஷம், என் மகனே இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு அவரும் கிளம்பிட்டாரு. தன்னை எப்பவுமே எதிர்த்து நிற்கிற மகனுக்கு இப்போ அவர் உதவி செய்யறாரு. தந்தையும் மகனும் சூரியனும் மகனும் ஒன்னா எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. பார்த்தாரு குபேரன், அவர் சிவபெருமானுடைய அம்சம் குபேரன். சிவபெருமான் வெறும் தவக்கோலத்தில் இருக்கும்போது அவரை ஐஸ்வர்யமா ஆக்குறதுக்காகவே மகாலட்சுமி ரொம்ப பிரியமா அவரை குபேரனாக்கி வச்சிருக்கா. எல்லா செல்வங்களையும் அவர்கிட்ட கொடுத்து தன்னோட சகோதரனை போல தகப்பனை போல அவ மதிச்சு, மகாலட்சுமியினுடைய பூரண அம்சம் சிவபெருமான் தகப்பனை போல. ஏன்னா அவர் எப்பவுமே தவக்கோலத்துல புலித்தோலை உடுத்திக்கிட்டு எங்கேயாவது பனிமலையில உட்காந்து தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறாள். அவருக்கு மகாலட்சுமியினுடைய பிரியத்தினால இவர் எப்பவுமே இப்படி இருக்கிறாரு. எதுக்காக? ஜீவர்களுடைய நன்மைக்காக. அதனால அந்த அரணுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு தன்னோட பார்வதி பரமேஸ்வரியினுடைய நட்பு, அவளுடைய அன்புக்காக அந்த தவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான குபேரனாக்கி லட்சுமி குபேரனா உட்கார வச்சிருக்கா. அதுல பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே புரிச்ச இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிறத குபேரனாக்கி செல்வ செழிப்புல வச்சிருந்தா அந்த லட்சுமி கடாட்சத்துல தங்கமா சிவபெருமான வச்சிருக்கும் போதே அவன் பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இருக்காதா? இவ்வளவு இணக்கமான சத்தியபாமா ஒரு தேவலோக மலரு, அதுவும் சந்திரனுக்கு சொந்தமா, யாருக்கும் சொந்தம் இல்லை, திருப்பார்கடல்ல இருந்து வந்தது, மகாலட்சுமி கூட பிறந்தது. அதை அவ கேட்டு போறதுக்கு இவனுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு குபேரனுக்கும் கோவம் வந்துருச்சு. குபேரன் அதாவது சிவபெருமானுக்கும் கோவம் வந்துருச்சு. ஆனாலும் முதல்ல நாரதர் சொல்லுவாரு சத்தியபாமா கிட்ட, ஏம்மா நீ அந்த மூல மரத்தை கேட்கறதுக்கு பதிலா சிவபெருமானே அந்த மரத்தை கேட்டாரு, விஷம் குடிச்சு மரத்தை என் பார்வதி குடுறான்னு கேட்கும் போது இந்திரன் தரமாட்டேன்ட்டான். காலில் விழுந்து கெஞ்சினா என் சசிக்கு கொடுத்துரு அப்படின்னு. சரி வச்சுக்கோ அப்படின்னு சிவபெருமான் விட்டுட்டு தன்னோட பார்வதிய சக தர்ம பத்தினிய திருப்திப்படுத்துறதுக்காக அவருடைய கைலாசத்திலேயே 2.5 மைல் சதுரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு கோஸ்ன்னு பேரு தேவலோக கணக்குப்படி. அதே மாதிரி 200 கோஸ் 200 2.5 மைல் இருக்கிற தோட்டத்தை உருவாக்கி கைலாசத்திலேயே ஒரு தோட்டத்துக்கு ஒரு பாரிஜாதம்னு 200 பாரிஜாத மலரை வச்சிருக்கிறாரு சிவபெருமான் உருவாக்குனது. அதுல இருந்து ஒரு மரத்தை கேட்டா சிவபெருமான் கேட்டா அவரு உனக்கு தரமாட்டாராமா, அவரு குபேரனுக்கு சொந்தமா தானே இருக்குது அப்படின்னா இவ எனக்கு அது வேண்டாம் இதுதான் வேணும்ட்டா. மகாலட்சுமி அவங்க திட்டம் யாருக்கு தெரியும்? எல்லாமே அந்த இது நடக்க வேண்டியதுக்காக அம்மா அப்படி செய்யறா. அதுதான் வேணும்னதுனாலதான் இப்ப பிரச்சனையே. இதுக்கு முன்னாடியே முதலா தேவரிஷி நாரதர் பாரிஜாத மலர் மேல பூலோகத்துல வசிக்கக்கூடிய துவாரகாநாதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஒரு கண்ணு வந்துருச்சு, மரியாதையா கொடுத்துரு அப்படின்னு நாரதர் சொல்லும்போது தர முடியாது, இவன் எனக்கு ஏற்கனவே பல துரோகம் பண்ணியிருக்கான், எனக்கு பூமியில நடந்த பூஜையே சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தடுத்திருக்கிறான், கோவர்த்தன பூஜையை நடத்த சொன்னான், இந்திர பூஜையை விழாவ அப்படின்னு சொல்லி அப்பவே இவன் அந்த மாதிரி பண்ண விரோதத்தையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான் பகையாவே. தன்னுடைய அகங்காரத்தை தட்டி விட்டு மீண்டும் தன்னை ஒரு இந்திரனுடைய சபையில இந்திர சபையில இந்திரனாவே நம்ம நியமிச்சது இதே கோவிந்தன் தான் அப்படிங்கிற நன்றி உணர்ச்சி இல்லை அவனுக்கு. திரும்ப அந்த அகங்காரத்தை தட்டி விட்டதை குற்றமாவே நினைக்கிறான். அதனால பழையபடி அகங்காரம் நல்லபடியா புறையோடி போச்சு. இன்னைக்கு மனிதர்கள் மனசுல நம்ம மனசுல இருக்கக்கூடிய பொறாமையும் அந்த சுயநலமும் தான் புற்றுநோய் மாதிரி வெட்ட தீராத நோயா இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம வாழ்க்கையை நமக்கு நாமளே துரோகமான வாழ்க்கையா ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே புரியல. எல்லா உயிரும் ஜீவாத்மா தான், சர்வேஸ்வரனாகி இறைவன் ஒருவன் தான், பல்வேறு அம்சமா இருக்கிறாங்கிறத பத்தி அறிவும் கிடையாது, யோசனையும் கிடையாது. நம்ம வரட்டு கௌரவம் அந்தஸ்து சொந்த பந்தத்து மேல ஒரு தனி அபிப்பிராயம்,
சொந்த பந்தங்கள்லாம் நம்மள என்ன அபிப்பிராயத்துல வச்சிருக்காங்கிறத பத்திலாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு எல்லா சொந்த பந்தங்கள், முதலாளியில இருந்து வேலைக்காரர்ல இருந்து அதிகாரியில இருந்து தனக்கு கீழே வேலை செய்யறவன்ல இருந்து தனக்கு கீழே வேலை செய்யறவன் தனக்கு மேல வேலை செய்யறவன் எல்லாவனுக்குமே மிருக உணர்ச்சியும் மிருக புணர்ச்சியும் தான் இருக்குது முன்னாடி. இது எல்லாமே இந்த வினைகளுக்கெல்லாம் காரணம் தன்னையும் தன்னுக்கான எஜமானனையும் மதிக்காது. தேவகுரு பிரகஸ்பதி இந்திரன் அவர் பாத காலில் விழுந்து என்னை நீங்க காப்பாத்துங்க, கிருஷ்ணனும் சத்யபாமாவும் பாரிஜாத மலரை கவர்றதுக்கு வரப்போறாங்க, என்னை நீ காப்பாற்றணும், நான் அவங்களுக்கு எதிர்த்து நான் பேசி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இந்திரன் சொல்லி வரும்போது தேவகுரு பிரகஸ்பதி என்னடா இப்படி எனக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நீயே தீர்மானிச்சு ஒரு வம்பை இழுத்து வச்சுட்டு வந்திருக்கிற, இரு எதுக்கும் நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குருவா இருக்கக்கூடிய கசியபர்கிட்ட சொல்றாரு. அவரு மகரிஷி பார்த்துட்டு எல்லாம் இந்த மூத்த பயலோட கெட்ட குணத்தினால இவனுடைய அமங்கலத்தினால பல எதிரான விளைவுகளை இவன் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இவன் வெக்கங்கட்டவன் ஆயிட்டான், இவனுக்காக தான் நான் சிவபெருமான நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், வணங்கி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தியானத்துல உட்காந்துட்டாரு கசியபர். அப்படி என்னையா நம்ம பையன் செஞ்சுட்டான்னு வாத்தியாரு அப்பா கிட்ட கேட்கிறாரு, என்ன நம்ம பையன் பண்ணிட்டான் அப்படின்னு. தேவகுரு பிரகஸ்பதி அவரு அப்பா கிட்ட கசியபர்கிட்ட கேட்கும்போது அவன் நம்ம இன்னொரு பிரஜாபதி ஒருத்தர் தேவசர்மாங்கிற ஒரு அந்தனர் அவருடைய மனைவி மேல ஆசைப்பட்டதுனால இவனுக்கு அந்த தேவசர்மா அந்தனர் இவனுக்கு கொடுத்த சாபம் அது, உனக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பகிரங்கமா சண்டை வரும் அப்படின்னு அவர் கொடுத்த சாபம், அதுலதான் இவன் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. இவனுக்கு இதே வேலை அனாவசியமா. அதனாலதான் நரகாசுரன் யாருடைய மனைவியும் அபகரிக்கல, அவனுக்கு பிரியமான கன்னியர்களை எல்லாம் சிறைப்படுத்தி வச்சிருந்தான். சிறைப்படுத்தி வச்சிருக்கிறவர்கள்லாம் ஒரு காலத்துல மற்ற எல்லாரையும் விட நரகனே நானே நல்லவே அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இணக்கமாயிருவாங்கன்னு நம்பி சிறைப்படுத்தி வச்சிருந்தான். அவங்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்தவே இல்லை. அவங்களுக்கா நம்ம ராஜா நல்லவர் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க மனப்பூர்வமா நமக்கு சரணடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சிறைப்படுத்தி வச்சிருந்தான். சிறைன்னா கொடுமையான சிறையெல்லாம் கிடையாது, எல்லா சௌகரியமும் வச்சிருந்தான். அவங்களுக்கு ஏகப்பட்ட பணிப்பெண்களையும் நியமிச்சிருந்தான். அப்படி கன்னியர்களை அபகரிச்சதுதான் இந்திரன் ஆசைப்படுற இந்த இந்திரனுக்கு பொறாம. எப்பவுமே யார் மேல பொறாமப்படுவாங்க? ஒரே மாதிரி குணம் இருக்கிறவன் தான், அபகரிக்கிற குணம் இருக்கிறவன் தான் அபகரிக்கிறவனை பார்த்து பொறாமப்படுவான். அதுலதான் இந்திரன் அந்த மாதிரி பண்ணது. அப்புறம் ஏன் கிருஷ்ணர் அவன் நல்லவனா இருந்தும் தன் மகனா இருந்தும் கூட அவனை அழிச்சாரு, இந்திரனை ஏன் விட்டு வச்சாரு? அதாவது எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு கட்டுப்பட்டு வாழ்றவனை அடிச்சு திருத்தினாலும் பரவாயில்ல, எல்லாம் இறைவன் செயல்லாம் கிடையாது என்னுடைய செயல் தான் அப்படிங்கிறவனை அடிச்செல்லாம் திருத்த முடியாது, அப்புறப்படுத்த வேண்டியது இருக்கும். அதுதான் இங்க விஷயம். தான் மகனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, அசுரர்கள் தேவர்கள்னு யாருமே கிடையாது. இன்னைக்கு பூமியில பாக்குறோம், எந்த ஒரு காரண காரியமும் தெரியாம தன் வாழ்க்கையினுடைய இலக்கு தெரியாம மரணமோ ஜனனமோ மரணத்துக்கும் ஜனனத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வாழ்வோட மதிப்போ தெரியாம இந்த இயக்கத்தினுடைய அதிகாரி யாருங்கிறது தெரியாம வெறும் தேகத்தினுடைய நலனை மட்டுமே கொண்டாடக்கூடிய கொசு கூட்டம் மாதிரி மனித கூட்டங்கள் வெறும் கேலியும் வெறும் விதண்டாவாதங்கள்லையும் வாழ்க்கை மொத்தத்தையுமே வாழ்றதே அதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி அதுலயே சம்பாதிச்சு அதுலயே வாழ்ற மாதிரி வாழ்ற கூட்டத்தை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பூமிக்கு கேடான கிருமிகள் மாதிரி மனித கூட்டமே அப்படித்தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் வெறும் வரட்டு கேளிக்கை தானே, பொழுதுபோக்கு சாதனம் தான் இன்னைக்கு பொழப்பாவே வச்சிருக்கிறவன் தான் 99 பேர். ஒருத்தர் மட்டும்தான் விவசாயம், மனித பண்பு, பராமரிப்பு, தெய்வீகம்னு வாழ்றவங்க. இல்லையே கோயில்லாம் இருக்குன்னா கோயிலும் கேளிக்கையும் கொண்டாட்டமான விடுதிகளா தான் ஆயிப்போச்சு. இப்போ யாருக்கு கருத்து தெரியும்? எந்த சாமியை பத்தி தெரியும்? அப்படின்னா அந்த தெய்வீக உணர்வுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், என்ன செஞ்சிருப்போம்? நம்மளை சிங்காரிச்சிருப்போம், சம்பாரிச்ச காசை அங்க போய் கேளிக்கை பொருள்களோட சொந்த பந்தங்களோட கூடி குழாவி கொஞ்சி மகிழ்ந்து விளையாண்டுருப்போம், அல்லது தொல்லைக்கு ஆளாகி யாருக்கிட்டையார் சண்டை போட்டு வந்திருப்போம், வெறுப்பாகி மற்றவங்கள குறை சொல்லிட்டு வந்திருப்போம். எல்லா ஜீவனுக்குள்ளேயும் இருக்கிற இறைவனை பார்த்துருப்போமா? இறைவனுடைய தன்மை என்ன, குணம் என்ன, நமக்குள்ள இருக்கிற இறைவன் என்ன செய்யறாரு, என் பிள்ளைக்குள்ள இருக்கிற இறைவன் என்ன பண்றாரு, என் புள்ள ஆசைப்பட்ட பிள்ளைக்குள்ள இருக்கிற இறைவன் என்ன பண்றாருன்னு எதை பத்தியாவது யோசிச்சிருக்கோமா?
யாரை பத்தியுமே தெரியாது. தேகத்தை, அதாவது ஆத்மாவை ஜட செயல்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான விதி. இந்த மாதிரி இருந்ததுல அப்போ இவன் ஆசைப்பட்ட அந்த அமங்கலத்தை கச்சியவர் சொல்லிட்டு சிவபெருமான தியானிக்க உட்காந்துட்டாரு. தேவகுரு திரும்ப போய் எப்படியாவது அவனை காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் காப்பாத்துறது இருக்கட்டும், நீ உன்னோட சிச்சியனை கைவிட்டுறாத, அவன் எந்த சூழ்நிலையிலையும் அவனை கைவிட்டுறாதன்னு சொல்லிட்டு கச்சியப்பர் சிவபெருமான தியானத்தில் இருக்கும்போது சிவபெருமான் வந்தாரு. வந்த உடனே என்னப்பான்னு கேட்கும்போது, என் இந்த மாதிரி அயோக்கிய பயலா இருக்கிறியா, அவனுக்கு கிருஷ்ணனால அழிவு இருக்குது, அதுல இருந்து நீங்க தான் காப்பாற்றணும்னு. நான் காப்பாத்துறேன், சரி, சண்டையும் போராட்டமும் ரெண்டு பேரும் போர் புரியுறதை நிறுத்த முடியாது, நடந்தே தீரும். உன் மயன் தோத்து போறது உறுதி. ஆனா கிருஷ்ணன் கொல்ல மாட்டான், கொல்லாதபடி வேணா நான் கேட்டுக்கிறேன், சமாதானப்படுத்துறதுக்கான வழியை வேணா நான் சொல்றேன். ஆனா சண்டை இல்லாம நிறுத்த முடியாது, கிருஷ்ணகிட்ட அடி வாங்குறதுல இருந்து காப்பாற்ற முடியாது. அடிச்சா இவன் சாகாம இருக்கிறது வேணா காப்பாத்துறேன்ட்டு போயிட்டாரு அவர் சிவபெருமான். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் இது பயவுல திருந்தாது அப்படின்னு. இத்தனை பேரும் அவனுக்கு உதவியா இருக்கக்கூடிய அத்தனை பேரும், சந்திரன் போயிட்டாரு, புதனும் போயிட்டாரு, சூரியனும் போயிட்டாரு, யமராஜனும் கிளம்பிட்டாரு, சனீஸ்வரனும் கிளம்பிட்டாரு, ஒருத்தரும் இவனுக்கு உதவி செய்யல, எல்லாரும் போயிட்டாங்க. வருணன் வந்தான், இப்பதான் எனக்கு அந்த அசுரங்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்து எனக்கு கொடையை கொடுத்தான், நான் போய் அவனுக்கு நன்றி கெட்டத்தனமா நான் எப்படி நடந்துக்குவேன்னு அவன் போயிட்டான். வருணனும் போயிட்டான். வாயு சொல்லிட்டான், என் மகன் ராமாவதாரத்துல அவனுடைய தாசனா இருந்தவன் ஆஞ்சநேயன், அவனுடைய எஜமான என் மகனை பிரியமான சகோதரனா வச்சிருக்கிற அந்த பகவானுக்கு எதிராக நான் நடந்துகிட்டேன்னா என் மகன் என்னை வருத்திருவான்னு வாயு பகவான் கிளம்பிட்டாரு. பீமனு ஒரு வகையில எனக்கு புத்திரன் தான், என் மகனுக்கு வேண்டியவன் தான், அவனால உனக்கு எந்த காலத்திலையும் என்னுடைய வாயு அஸ்திரம் உனக்கு பயன்படாம போகட்டும் அப்படின்னு இந்திரனுக்கு சொல்லிட்டாரு. யாரு? வாயு பகவான். வருணன் என்ன சொல்லிட்டான், என்னுடைய வருணாசிரமும் உனக்கு எப்பவுமே பயன்படாதுன்னு அவனும் சொல்லிட்டான். மற்றவங்களாவது கைவிட்டுட்டு போனாங்க, இவங்க தன்னுடைய ஆற்றல் இந்திரனுக்கு பயன்பட முடியாதபடி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இப்பவும் பூமியில மனிதர்கள்ட்ட 3 விதம், வாயு, வருணனாலதான் சீதளம், அதாவது திரவம், ரசம், ரத்தம் பூரா இன்னைக்கு மனிதர்களுக்கு கெட்டு போச்சு. ஏன்னா வருண உதவி கிடையாது. நல்ல தண்ணி கிடைக்குதா? நல்ல தண்ணி காசு கொடுத்து வாங்கிற குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது பயங்கரமான நோய் தண்ணி. அப்போ வருணனுடைய உதவி இந்திரனால நமக்கு கிடைக்கல. ஏன்னா நாமளும் இந்திரனை போலதான் வாழ்றோம், அயோக்கியத்தனமா வெறும் புலன்களுக்காக உடலை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்திரனுடைய பிள்ளையா தானே நம்ம இருக்கோம், அப்ப நமக்கும் அப்படித்தானே நடக்கும். வாயு ஒத்துக்க மாட்டேங்குது. உடம்புல ஓடுற அந்த பஞ்ச வாயுக்களும் இவனை வாழும் போதே அவனை படுத்துற பாடல கண்ணு போகுது, பல்லு போகுது, கை போகுது, கை கால் உளைச்சல், தொந்தி வச்சு போய் எவனா இருந்தாலும் உண்மையிலேயே உடல் தகுதி தான் முதல் தகுதியா இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துறை, ஒரு அரசு காவலர்கள், வீரர்கள் இருக்காங்கல்ல, சத்திரிய தொழில், அதுல இருக்கிற யாராவது தொந்தி தொப்ப ஊழச்சதை இல்லாம இருக்காங்களா? எல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ வாயு பகவானும் வருண பகவானும் பண்ற வேலை அது. அவன் திங்கிறது, யோசிக்கிறது, நடந்துக்கிறது, அவ்வளவுதான், உடம்பு வளையாது, எல்லாமே இப்படி. அப்போ ஒருத்தரோட உதவியும் இவனுக்கு கிடைக்காம போயிருச்சு. இப்படி வாழ்ந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் யாருடைய உதவி இல்லைன்னாலும் இவன் மட்டும் குரு கிட்ட போய் காலில் விழுகிறான். அவருடைய கட்டளை என்ன? யாருடைய உதவியை எதிர்பார்க்காத, நீ நல்லபடியா தோத்து போவ, உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. இப்ப நீ ஓடி ஒளியவும் முடியாது, பிரகடனப்படுத்திட்ட எதிர்க்க போறேன்னு. போய் ஒரு பொண்ணுக்காக, கிருஷ்ணா நீ என்கிட்ட ஒரு பொண்ணை திருப்திப்படுத்துறதுக்காக நீ தேவலோக பாரிஜாத மலரை நீ பூமிக்கு கேட்காத, பூமியில என்ன உண்டோ அதை வச்சு நீ திருப்திப்பட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து சொன்ன. என்ன, அவன் யாருன்னு தெரியாம சொல்லிட்ட. அவன் சர்வேஸ்வரன், நீயும் ஜீவாத்மா தான், நானும் ஜீவாத்மா தான், ஆனா பரமாத்மா அவன் ஒருத்தன் தான். அவனுக்கு நீ இப்படி பேசினதுக்கு நீ அவன்கிட்ட அடி வாங்கித்தான் ஆகணும். போ, செத்து போக மாட்ட, தோல்வி உனக்கு கௌரவம். சர்வேஸ்வரன்ட்ட மோதி அந்த தோல்வி கூட உனக்கு ஆசீர்வாதம் தான், போயிட்டு வா அப்படின்ட்டாரு. குரு ஜெயிப்படான்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு பதிலா நல்லபடியா தோத்து திரும்பி வா உயிரோட மான மரியாதையோட அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவருக்கு நம்பிக்கை, எப்படியும் கச்சியப்பர்கிட்ட வேண்டி இருந்தார் அவனை காப்பாத்துங்க அப்படின்னு. அவரும் சிவபெருமான்கிட்ட வேண்டி இருக்கிறார்,
காப்பாற்றுவாருன்னு சிவபெருமானும் வரம் கொடுத்துட்டார். போர்ல தப்பிக்க முடியாது, ஆனா போர் நடக்கும், அவன் தோல்வி அடைஞ்சாலும் உயிரோட தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பகவான் பரம தயாளன், இறக்கப்பட்டு விட்டுருவாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்திரன் போய் சேர்ந்ததுமே, போர்க்களத்துக்கு போய் சேர்ந்ததுமே, யுத்தத்தின் அதிதேவதையான கிரகம் பூமி புதல்வன் செவ்வாய். செவ்வாய் தான் யுத்தத்தின் அதிதேவதை. அவரு நடுநிலையில இருந்துகிட்டாரு. ஸ்ரீகிருஷ்ணன்ல இருந்து 6வது நீச இடத்தில் நிலை பெற்றதையும், தேவராஜன் மீது அவனது 8வது குரூர அகங்கார பார்வையை நிலைத்து நிற்பதையும் பார்த்தார். சத்யபாமா ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனிடம், நீங்கள் உங்கள் வில்லை கொஞ்சம் என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டார். நல்லது, போரிட போகிறாயா நீ என்று சிரித்தபடி நாணேற்றிய வில்லை ஸ்ரீ கிருஷ்ணன் சத்யபாமாவிடம் கொடுத்தார். அத்துடன் கால்களால் கருடனுடைய வயிற்றை லேசா, அப்படி கருடன் மேலதானே உட்காந்துருக்காங்க, லேசா குதிங்கால்ட்டு கருடனுடைய வயிற்றுல லேசா தடவுறாரு கிருஷ்ணர். எச்சரிக்கை, அதிகமா இருக்கணும், கவனமா இரு. ஏன்னா வில்ல சத்யபாமா வாங்கிக்கிட்டா, என்னைய சும்மா இருக்க சொல்றா, அவ என்ன செய்ய போறான்னு தெரியல, எதுக்கும் கவனமா பறக்கணும். நீ வாட்டுக்கு நான் உட்கார்ந்து இருக்கும் போது பறக்கிற மாதிரி சல்லு புல்லுன்னு இஷ்டத்துக்கு பறந்துடாது, வேகமா ஆத்திரத்துல ரொம்ப கோபத்துல வேகமா செயல்பட்டுறாது அப்படின்னு கருடனுக்கு நைசா லேசா சிக்னல் சங்கேதம் கொடுக்கிறாரு. அப்போ யாரும் உங்களை கொல்ல முடியாது, நீங்க மற்றவர்களை கொல்லலாம்ங்கிறது உங்களுக்கு ஆறுதல் கிடைத்தால் மூவுலகம் உங்கள் கருணையால் தான் உயிர் வாழும். மூவுலகம் இல்லாவிடிலும் அதன் தலைவனாக தன்னை எண்ணி கர்வம் கொண்ட இந்திரன் வந்திருந்தார். தன் புதல்வனுடனும் அந்தன சிரேஷ்டன் பிரவனுடனும் அவர்கள் மூவரும் கிருஷ்ணர் தனியானவர், அதிலும் வில்லை சத்யபாமாவிடம் கொடுத்து விட்டதால் பாதி வீரனாக இருப்பவர்ங்கிற எண்ணத்துல வந்திருக்கான். அவங்க 3 பேர் தான் சண்டைக்கே வந்திருக்காங்க. இந்திரனோ, அவனுடைய மகனோ, இன்னொரு மகனுடைய நண்பனும். இங்கே கிருஷ்ணனுக்கு உதவிக்கு எல்லாரும் நான் வரேன் நீ வரேன்னாலும் ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணனும் வில்ல கொடுத்துட்டு சும்மா தான் இருக்காரு. சத்யபாமா வில்ல வாங்கிக்கிட்டா. இந்த நிலைமையில போரோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம், 4வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கிறோம். ஒருத்தர் ஞானத்தினால வளர்ந்துட்ட தனது மனதை அடக்கிறது அக்னியில சகல இந்திரியங்களுடைய தொழில்களையும் பிராணவாயுவின் தொழில்களையும் ஹோமம் செய்கிறார்கள். இந்திரியங்களை ஞான அக்னியில அடக்குறான், பிராணனை சுவாசத்தை தனக்குள்ள அடக்குறாங்க, சுவாச பயிற்சி. ஒருத்தர் திரவியத்தை அழிப்பதையே யஜ்யமாக கொண்டவர், தவத்தையே யஜ்யமாக கொண்டவர்கள், யோகத்தையே யஜ்யமாக கொண்டவர்கள், வேத அத்தியாயனத்தையே யஜ்யமாக கொண்டவர்கள், வேத அர்த்தங்களை அறிவதையே யஜ்யமாக கொண்டவர்கள் என்ற வகையில் முயற்சியுடையவர்களும் உறுதியான சங்கல்பம் கொண்டவர்களுமாக சிலர் இருக்கிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஸ்லோகத்துக்கு தான் இப்போ பாரிஜாத மலரால இந்திரனுக்கும், அதாவது கடவுளுடைய துணையோட கடவுளுடைய வழங்கின அந்த பொருள்களையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடவுளுக்கே விரோதமா நடந்துக்கிற தான்கிற கர்வத்துல நடந்துக்கிறவனுக்கும், அதே சமயத்துல அவனுக்கு கடவுளை பற்றி அறியாதவர்களால அந்த கடவுளை நம்பி சந்தோஷமா வாழ்றவன் கடவுளுக்கு. அதாவது இது எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு மரத்துல தோட்டக்காரர் ஒருத்தர் அந்த மரத்துல இருக்கக்கூடிய நிழல், கனிகள், மலர்கள் எல்லாத்தையுமே பட்டையில இருந்து வேர்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை வழங்கின அந்த தோட்டக்காரர் அனுபவிக்கட்டும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அங்க விஷ ஜந்துக்கள் அந்த மரத்தை அழிக்கவும் அது அனுபவிக்கவும் நம்மளை நெருங்க விடாமலும் இருக்குது. அப்போ நமக்கு மரத்தை கொடுத்தவர்கிட்ட நம்ம போய் கதறோம், எப்படி இந்த விஷ ஜந்துக்கள் வந்து இந்த மரத்தை என்னை நெருங்கவே விட மாட்டேங்குதுங்க, அது ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதறோம். உடனே அந்த தோட்டக்காரரு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களை பூரா அழிச்சிடுறாரு. அழிச்சதுக்கு அப்புறம் எங்க உன்னுடைய விசுவாசத்தின்படி எனக்கு ஒரு பழமோ பூவோ கூட அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதெல்லாம் தர முடியாது, என்ன நீ என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க, எனக்குன்னு கொடுத்துட்டு நீ கேட்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். இது எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் இந்திரன் பண்ற வேலை. இவனுக்கு
பகவானுடைய கருணையினால அந்த விஷ ஜந்துக்களை அழிச்ச அந்த நன்றி உணர்ச்சி எல்லாம் இவனுக்கு கிடையாது. இந்த சுயநலமா இருக்கிறவனுக்கு அந்த விஷ ஜந்துக்களை அழிக்கிறதுக்கு பகவானுடைய உதவி, பகவான் கூட நின்னவங்க எல்லாருமே நம்மளை எதிர்க்கிறாங்க. ஏண்டா அவர் கேட்கிறாரு, அவர் தான் உன்னையவும் உனக்கான அந்த மரத்தையும் காப்பாத்தி கொடுத்தாங்க, அவருக்கு போய் கொடுக்க மாட்டேங்க, நாங்கெல்லாம் அவங்க கூட சேர மாட்டோமாப்பா அப்படின்னு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. இதே மாதிரி தான் நம்ம கிரகாதிபதிகள்லாம் நம்மளை கைவிட்டு போயிடுறாங்க. நீ கடவுளால் வழங்கப்பட்டத, கடவுளால் காப்பாற்றி உனக்கு கொடுக்கப்பட்டத கடவுளுக்கு சும்மா தான் கேட்கிறாரு, அவருக்கு ஒன்றும் தேவையே இல்லை. அதை கூட புரிஞ்சிக்காம முரண்டு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் கூட எவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆளக்கூடிய கிரகங்களும் நம்மளை கைவிட்டுட்டாங்க. இது எப்படி இருக்கு? இதுதான், இதைத்தான் இங்க இந்த 3 ஸ்லோகத்தில் சொல்றாரு. தன்னுடைய புலன்கள், புத்தி, மனசு இது மூலமா செய்யக்கூடிய அத்தனையிலையுமே ஞானம் அப்படிங்கிறத ஒரு அக்னிக்கு உபமானமா சொல்றாரு. அக்னி தேவனும் இந்திரனுக்கு உதவி செய்யல, வாயு வருணன் எப்படி உதவி செய்யலைங்கிற மாதிரி அக்னி தேவனும் உதவி செய்யல. ஏன்னா அவன் என்ன சொல்றான், நான் பூலோகத்துல ஜாதவேத அக்னியா இருக்கிற மாதிரி இல்லாத நிலைமை எனக்கு வந்துச்சு, அப்போ வேத அக்னியா நான் தூய்மை அடைவதற்காக காண்டவ வனத்தை அர்ஜுனன் மூலமா எனக்கு கொடுத்தவர் கிருஷ்ணர் தான், அதனால அவருக்கு விரோதமாக மாட்டேன், உனக்கு இணக்கமாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியும் கைவிட்டிருப்பான். ஆக மொத்தத்தில் பஞ்சபூதங்களும் 9 நவகிரகங்களும் எந்த ஒரு லட்சுமி கடாட்சமும் எதுவுமே இல்லாத நிலைக்கு இந்திரன் தள்ளப்பட்ட, அப்படி இருந்தும் போருக்கு வந்திருக்கிறான். அந்த போரை பற்றி அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறபடி நமது புலன்கள், புத்தி, மனசு இந்த 3ஐயும் எந்த விதமா ஞானத்தினால தன்னுடைய ஜடப்பொருள் திரவியங்கள் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை தியாகம் பண்றதுனால, அது மேல இருக்கக்கூடிய பற்ற விடுறதுனால, அப்புறம் சக உயிர்களில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவில் இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய அம்சத்தை புரிஞ்சிக்கிறதுனால, அதுல உறுதியும் சங்கல்பமும் வச்சிருக்கிறத பொறுத்து நமது சொல்லும் செயலும் சிந்தனையுமே கூட வேள்வி ஆகிறதுக்கான வழியை பகவான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு உதவியாத்தான் தேவலோகத்துல எப்போவோ ஒரு காலத்துல நடந்த கதை இன்னைக்கும் பூலோகத்துல உயிர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு காரணமான இந்த கதைகளை பொருத்தமான கதையா இப்ப நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேள்வி ஞானாக்னியில நான் இந்த வேதங்களையும் வேத அர்த்தங்களையும் வேதாந்தத்தினுடைய முடிவான இலக்கு என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற வேள்வி. இப்ப நான் சொல்றதும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதும், நீங்க நினைக்கிறத கேட்கிறத நான் பதில் சொல்றதும், நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற யஜ்யம் ஞானாக்னி. பகவத்கீதையை படிக்கிறவன் ஞானத்தினால என்ன வழிபடுறதாவே நான் ஏத்துக்கிறேன்னு பகவானும் சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிற வேள்வியும் இதுதான். இந்த வேள்வியில முன்ன பின்ன யாரையாவது பழிக்கிற மாதிரியோ குறை பேசுற மாதிரியோ ஏதாவது ஒரு அர்த்தத்துக்குள்ள நான் சொல்லி இருக்கிறதா விபரீதமா கற்பனை பண்ணக்கூடாது. நம்ம எந்த உயிரையுமே பழிக்கல, எல்லா உயிருக்குள்ளேயும் உள்ள இருக்கிற பரமாத்மாவுடைய அம்சத்தை நினைச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கோம், யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய சொந்த குணத்தின்படி, சொந்த விருப்பத்தின்படி, கிரகாதிபதிகளோ நட்சத்திரங்களோ பொறுப்பு கிடையாது. நம்ம சொந்த குணத்தின்படி, சொந்த புலன் மேல இருக்கக்கூடிய வேட்கையின்படி, அந்த வேட்கைக்கு தகுந்த மாதிரி நாம வளர்த்துக்கிட்ட முட்டாள்தனத்தின்படி, அந்த நான் எனதுங்கிற அந்த அகங்கார மமகாரத்தின்படி நாம வேள்வியை கெடுக்கவோ அல்லது வேள்வியை வளர்த்து ஞானத்தை அடைஞ்சு நம்ம தூய்மை அடையவோ வாய்ப்பு முழுக்க முழுக்க நம்ம பொறுப்புல தான், நம்ம கையில தான் வெற்றி இருக்கு. சத்தியபாமா வரட்டும், இந்திரனை என்ன பண்றாங்கிறத அடுத்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.